முட்டைக்கோஸ் போட்டு குருமா செஞ்சுருக்கீங்களா? ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதையே சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் போல் வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை இதில் சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு குருமாக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஒரு 5 போல் தேங்காய் பத்தை எடுத்துகிட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதையும் சேர்த்துட்டு மேலே 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கி சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.